வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சக்கரை பொங்கல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதும் நான் இன்னைக்கு 1/2 கப் பாசி பருப்பு ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேங்க. அந்த நெய்யில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. 1/2 கப் அரிசி எடுத்துருக்கேங்க. அதையும் கழுவிட்டு பருப்பில் சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா ப்ரௌன் கலர்ல வரட்டுங்க. காஞ்சி திராட்சையும் நெய்யில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பருப்பும் திராட்சையும் நல்லா வறுபட்டாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அதே பேன்ல 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம் கரைஞ்சதும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எதுக்காக ஃபில்டர் பண்ணுறோன்னா டஸ்ட்டு கல் அந்த மாதிரி இருக்குங்க. அதனால நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக ஃபில்டர் பண்ணுறோம். நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. பருப்பும் அரிசியும் நல்லா வெந்திருக்கு. கரண்டி எடுத்து மசிச்சு விட்டுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற வெல்லம் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும். நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. பருப்பு நெய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.